இன்றைய தினம் மார்கழி மாதம் 21ஆம் நாள். ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவையின் 21வது பாடலை இப்போது சிந்திப்போம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப் படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயில் எழாய் மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போலே போற்றி யாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். எல்லா பெண்களும் சேர்ந்து அன்பு மொழிகளை கூறி கண்ணனை துயில் எழுப்புவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கின்றது. ஒன்றுமே அறியாத இடைக்குலத்து பெண்களின் சாதாரண பேச்சாக தொடங்கிய இந்த பாசுரம் இறுதியில் கடவுளின் இலக்கணத்தையே கண்ட பெண்களின் பேச்சாக முடிகின்றது. பால் கறக்க வைத்துள்ள பாத்திரங்கள் நிரம்பி வழியும்படி பாலை சொரிகின்ற வளம்மிக்க பசுக்களை செல்வமாக கொண்ட நந்தகோபனின் மகனே, அடியாரை காப்பதில் கவனம் கொண்டவனே, வேதங்களாலும் உணர முடியாத பெருமை வாய்ந்த இறைவனே, இந்த உலகில் மிகப்பெரிய பேரொளியாய் ஓங்கி நின்றவனே, துயில் கலைந்து நீ எழுந்து வா. எதிரிகள் உன் முன்னே பலம் இழந்து உன் வாசலில் வேறு கதியில்லாமல் வந்து நின்று உன் திருவடிகளில் விழுந்து வணங்குவது போல நாங்களும் உன் வாசலில் நின்று உன்னை பாடி புகழ்ந்து நிற்கின்றோம். எங்களுக்கு நீ எழுந்து வந்து அருள் புரிவாயாக என்று பெண்கள் விண்ணப்பிக்கின்றார்கள். வள்ளல் பெரும் பசுக்கள் என்ற சொற்கள் நல்லாசிரியர்களை குறிக்கும். ஏற்ற கலங்கள் என்பது உபதேசத்திற்கு பாத்திரமான சீடர்களை குறிக்கின்ற சொல். ஏற்ற கலங்கள் நிறைவது என்பது ஞானம் பொங்கி வழிவதை குறிக்கும் என்பது இந்த பாடலின் உள்ளுரை பொருள். சைவ சமயத்தை பொறுத்தவரை மார்கழி மாதத்தில் முதல் 20 நாட்கள் திருவெம்பாவை பாடல்களை பாடிவிட்டு கடைசி 10 நாட்களுக்கு, அதாவது 21ஆம் தேதி மார்கழி 21ஆம் தேதி தொடங்கி திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை பாடுவது வழக்கம். இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் என்பது மாணிக்கவாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையில் அருளிய பாடல்கள். திருப்பெருந்துறை என்பது மாணிக்கவாசகர் ஞானம் பெற்ற புண்ணிய பூமி. அந்த பூமியில் திருப்பள்ளி எழுச்சியை பாடி ஆன்மாக்களை உய்விப்பதற்காக அந்த பாடல்களை நல்ல முறையில் நமக்கு அருளி இருக்கின்றார் மாணிக்கவாசக பெருந்தகை. இப்போது திருப்பள்ளி எழுச்சியின் முதலாவது பாடலை சிந்திப்போம். போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே, புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றுதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, ஏற்றுயர் கொடிவுடையாய் எனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று அமைந்திருக்கின்றது இந்த பாடல். போற்றி என் வாழ்விற்கு ஆதாரமான செல்வமாக விளங்குகின்ற சிவபெருமானே, பொழுது புலர்ந்து விட்டது. மலர் கொண்டு உன்னை வணங்கினால் எங்களுக்கு அருள் புரிய திரு உள்ளம் கொண்டு நீ புன்னகை புரிந்து வருகிறாய். அந்த அழகை கண்டு மீண்டும் மீண்டும் நாங்கள் உனது திருவடிகளில் விழுந்து வணங்குவோம். தாமரை மலர்கள் மலர்ந்து விளங்கும் நீர்வளம் மிக்க வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் எழுந்தருளியிருக்கும் சிவபெருமானே, எருது கொடியை ஏற்று உள்ளவனே, என்னையும் ஆட்கொண்ட அருளாளனே, எமது இறைவனே, பள்ளி எழுந்தருளி இங்கு வந்து எனக்கு அருள் புரிவாயாக என்று இறைவனை வேண்டுகிறார்கள் பெண்கள்.